வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். எதற்காக என்றால், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவதற்காக, உங்களுக்கு சமாதானத்தை தருவதற்காக இயேசு இன்றைக்கு அழைக்கிறார். நீங்கள் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் இயேசுவிடத்தில் வாருங்கள். உங்களுக்கு இயேசு இலவசமாக சமாதானத்தையும் இலவசமாக நிம்மதியையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். அவர்தான் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் இயேசுவிடத்தில் வருவீர்கள் என்றால் உங்களுடைய கஷ்டமெல்லாம் மாறும். இயேசுவிடத்தில் வருவீர்கள் என்றால் உங்களுடைய வியாதி எல்லாம் நீங்கும். ஆகையினால இயேசு இன்றைக்கு அழைக்கிறார். இயேசுவிடத்தில் வாருங்க, இயேசுவிடத்தில் வாங்க. உங்களுக்கு இலவசமாகவே பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடைக்கும், இலவசமாகவே சுகம் கிடைக்கும், இலவசமாகவே உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க பணம் காசு எதுவும் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இலவசமாக தருவார். ஆகையினால இலவசமாக கொடுக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் வருவீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இயேசு இன்னைக்கு உங்களை எல்லாம் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன், ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம, வியாதிப்பட்ட சூழ்நிலையில நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்றேன், அதே போல 2 பேர் என்கிட்ட சொன்னாங்க, ஐயா நீ இயேசுவை நம்புங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உங்க வியாதி நீங்கும், நீங்க சமாதானமா சந்தோஷமா வாழ்வீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை நான் அப்படியே கேட்டு ஆண்டவராக இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன். இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பொழுது இயேசு என்னை தொட்டார், சுகமாக்கினார், வாழ வைத்தார், எனக்கு சமாதானத்தை தந்தார், சந்தோஷத்தை தந்தார், நிம்மதியை தந்தார், என்னை வாழ வைத்தார். அந்த இயேசு தான் இன்னைக்கு உங்களை அழைக்கிறார். என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். அதனால இயேசு கிட்ட வாங்க. இயேசுவிடத்துல உங்க காரியங்களை சொல்லுங்க, உங்க குறைகளை சொல்லுங்க, உங்க தேவைகளை சொல்லுங்க. அவர் நிச்சயமாகவே சந்திப்பார், உங்களை வாழ வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன். இந்த நேரத்தில் நீங்க இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவே எனக்கு சமாதானம் தாரும், இயேசுவே எனக்கு சந்தோஷம் தாரும், இயேசுவே என்னை ஆசீர்வதியோன்னு கேளுங்க. அநேக சின்ன பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் ஏசப்பா கிட்ட நீங்க கேட்பீங்க அப்படின்னா நிச்சயமாகவே ஏசப்பா நல்ல படிப்பு தருவார். வருங்காலத்தில் நீங்க எல்லாம் ஒரு டாக்டர் ஆவீங்க, ஒரு இன்ஜினியர் ஆவீங்க, ஒரு கலெக்டர் ஆவீங்க. சகல ஞானத்தினால உங்களை நிரப்பி ஏசப்பா உங்களெல்லாம் ஆசீர்வதிப்பார். அதனால படிக்கிற பிள்ளைங்க நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுகிட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்கு நல்ல படிப்பு தாங்கன்னு கேளுங்க. நிச்சயமாகவே படிப்பு தருவார், எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தருவார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பரலோக பிதாவே, இந்த நாள்ல அன்றோர் இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பெரியவர்களை ஆசீர்வதிங்க, வாலிபர்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பார்ந்த ஊர் பொதுமக்களே, வாலிபர்களே, சிறு பிள்ளைகளே, உங்களுக்காக ஒரு படக்காட்சி நாங்கள் காண்பிக்க வந்திருக்கிறோம். பெரிய திரையில
நாங்கள் ஏசப்பாவுடைய படத்தை போட வந்திருக்கிறோம். ஆகையினால நீங்க எல்லாம் வாங்க, வந்து கண்டுகளியுங்க. இலவசம் இலவசம் இலவசம். வாங்க, நிச்சயமாகவே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.